கேவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்னார். அவங்களுக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட்டு தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லலைன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை. அவர் வந்து நின்று என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும், அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்கிட்டருந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்புலன்னு தெரில. நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரியகுளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரியகுளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது. பெரியகுளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட். அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பயமாக இருக்கும், குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கேவியில் கூட இப்படி இருந்தது பாதை. அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறையாக இருக்கும், நடப்பாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோடய புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கேவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கேவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே, இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்கினாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் கார்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்தளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதே கவனம்.
வெறுமனே நம்ம வந்து அதுவும் தேவை தான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு சூழலில் தான் இந்த அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கராகி வந்து நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக இப்போது ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன். அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கேவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் 5.1 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம், கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸுக்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தான்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின்னு ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தான் தீர்ப்பு வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு. ஆனால் வாச்சாத்தியை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது, பார்க்க முடியாது, ரொம்ப நேரமாக நம்ம போர் அடிக்கும், அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது. அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமெச்சூராக இருக்கும். அப்போ அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். இதை ஏன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா, திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை, ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் பார்த்து 2 தேவையில்லாத 2 ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில். அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல். அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷார்ட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க, படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடிகிறதுக்குள்ளே, படம் காப்பி ரெடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல் உங்கள் பிஆர்ஓ மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, அவர்களை அழைச்சி படத்தை போட்டு காமிச்சு, சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது, இல்லை எதை எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, தேவையில்லாத காட்சிகள் எது ரிப்பீட் மோடில் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சேரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதை தவறாக எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க. வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் அதனுடைய வெற்றி. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது. அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது. அது தேவையற்ற வேலை. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர், இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் படமாக எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம அதை பார்க்குறோம். 2 நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன், அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன்.
அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற, அது ஓகே, ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு. அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அது ஒரு ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்கணும். அதோடு போட்ட முதலீடை எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. இப்போ நீ கொண்டு போய் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்ட்ரோல் பிளாக் சரியாக இல்லை, எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது? நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்போ அது தேவையற்றது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூடில் படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஏற்புடையது கிடையாது. அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கெவியை சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய இருக்குது. இந்த மாதிரி சாலை வசதி இல்லாமல் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துறது, அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம். இவங்க ஒலிம்பிக்கு கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிசையை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க, நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒலிம்பிக் ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க. ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் கேட்டதாக நான் வந்து உணர்றேன். நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று சொல்லும்போது சொன்னார், என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரிலன்னு. அவர் இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கார். நான் நம்புகிறேன். நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க. அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்பொழுதே போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை, அது இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வியாபாரத்துக்கு உண்டான முகங்கள்னு. அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க. எந்த முகம் நடித்தாலும் வியாபாரம் இல்லை. அது வேறு பிரச்சனை. அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, குறைந்தபட்சம் ஒரு கதாபாத்திரமாக போட்டோம்னா தேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பார். அது ஒரு சாதுரியம்தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு புத்தி சாதுரியம்தான். அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு, நீங்களும் பயனடைகிறீங்க. எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க. ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடுது. நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு இப்போ 2 ஷாட்டு போட்டிங்க பாருங்கள். அந்த ஷாட்டு பேசுது அந்த ஊர் என்னென்னு அப்படின்றது. எனக்கு இப்போ பார்த்த உடனே என்ன தோணுது, சரி இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மகிட்ட வராமல் போயிட்டாங்களே, இவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது. நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன். நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தவன். எனக்கு கிராமங்கள் தெரியும். ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்களெல்லாம் அதெல்லாம் அவ்வளோவெல்லாம் நான் வளரலை. நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன். நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து, நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துகிட்ருக்கேன். இது நான் பார்க்கலை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு பார்த்த உடனே ஆகா நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நம்ம கடைசியாக வந்து சேர்க்கிறதை விட முதல்லையே நீங்கள் யாரையாவது சந்திச்சிருந்தால் இன்னும் சரியாக கூட வந்திருக்கும்னுன்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஷாட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்கும்.
எப்படி ஜெய்பீம் திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல் உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன். இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ, காப்பி ரெடி ஆகுதோ, அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கோடிட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. முதல் முறையாக செஞ்சு பாருங்கள். அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள். ஒரு வேளை குறிச்சு 1-2 சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க. புது டீம் தானே, அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க. ஒருவேளை தமிழக முதல்வரோ இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்கள் எல்லோரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பு விருந்தினர் அமீர் ஐயா அவர்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெவினோட எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான். பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு, அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகிருக்கு. ஏன்னா அதனுடைய டெரெயின் வந்து எப்படின்னா, நான் முறை போனப்போ நான் தான் சொன்னேன், அந்த 8 கிலோமீட்டர் அந்த வட்டக்கனாலேருந்து கீழே இறங்கி போனப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இவங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்கல்ல, பாடி ஃபுல் செக்கப், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் உணரலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்றே தான், இவங்க ஒன்றே தான் பண்ணல இந்த டீமு. அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்போ நான் அந்த டென்ட்டில் தான் தங்கணும் வெளியில். அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட். அது வந்து எனக்கு எத்தனை சினிமா குரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த ஊர் கேம்பிங் டென்ட்டில். ஸோ இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீர் ஐயா இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம் எல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீமு. இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு, ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க. கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றீங்களே. நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி என்கிட்ட திறமை இருக்குது, நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன், எனக்கு கொடுத்தாங்க. அதனால் கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார் 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம் என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனால் விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நிச்சயமாக நான் சொல்கிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டிற்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள்
எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல, அக்காவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, என் கூட பிறந்த தம்பிங்க கூட என்னை அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்ல. சென்னைக்கு வந்து இங்கே இருக்கிற தம்பிங்க தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த விதத்தில் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா, ஆனால் என் பேர் ஜீவாக்கானே மாற்றிட்டாங்க. என்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு ஒரு மாதம் தம்பிங்களோட ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் தம்பி தமிழ், ஜகன், ஆதவன், கிருபா, சாமி, சந்தோஷ், இந்த படத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம். டைரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம், ஆர்ட் டைரக்டர் அறிவு அங்கே உட்காந்துருக்காரு. அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ். இந்த படத்தில் அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடித்தவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தான் கொடுக்க முடியும், மேலேருந்துலாம் கொண்டு வர முடியாது. தண்ணியும் அங்கே கிடையாது. தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்மில் போய் விழுந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க. சில சமயம் மேலேருந்து கேனில் தூக்கிட்டு வருவாங்க. சிவான்னு ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசை தென்றல் தேவா சார் அவருங்க பாடியிருக்காங்க. ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆகிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் படத்தில் எல்லாம் சொன்னாங்க, இப்போது தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய ரூட்டுக்கு திரும்பி இருக்கு. நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காலம் உருவாகியிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு 4-5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். அந்த வரிசையில் இந்த டைமில் எங்கள் படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையும் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமீர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கணேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க பண்பலை நேயர்கள் அண்ட் யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இது வந்து ஒரு மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி ஒரு பாடல் தான். சரிண்ணா. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே நாங்கள் ஒரு கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், அவங்க சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பாட்டு யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இது நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு மாமலையே எங்க மலைச்சாமியே, ஓமடியில் எங்க உசுறு கிடக்குதே, இங்க ஒரே சனோ ஒரே ஏனோ உறவாடுதே, இங்க ஒரே நதி ஒரே விதி பொதுவானதே, புழு பூச்சி போல பொழப்பு நடக்குதே, இத்து போன சாதிசனோ என்னை காச்சும் வாழுமா, மூங்கில் மரத்துல உள்ள முள்ளு பழுக்குமா, பல பள்ளம் மேடு கல்லு முள்ளு பட்ட பாடு தீருமா, ஈசன் சொன்னாலும் அந்த ரேஷன் கிடைக்குமா. ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்குமாங்கிறது தான் வந்து உண்மை. அதுதான் தமிழ் சொன்னார். ஸோ ஈசன் யார் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அந்த 7 கிலோமீட்டருங்கிற ஸ்லோப்பை கடந்து போய் தான் வந்து ஒரு ரேஷன் கூட வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வரியாக எடுத்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த வைரமுத்து சாருக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் தேவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த பாடல் வந்து வெளிவரும். தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட வந்து இதோட பயணம் வந்து ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் வந்து 4 பேரோட ஆரம்பித்த இந்த பயணம் இன்றைக்கி 40 பேரோட. யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண போகல. வி ஆர் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ், அவ்வளோதான். இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் டீம். யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல. சரி, நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு.
இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை வந்து ஒரு 110 days அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த 110 days-ம் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சுமந்துட்டு போகுது. அந்த குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாளாது. சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும். சொல்லப்போனால் அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் 5 ஊர் இருக்குது. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்கே வந்து டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பார்த்தீங்களா, ஒரு அடிமைகள், ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ரேஷன் கார்டு கூட அங்கே கிடையாது. இந்த மாதிரி சினாரியோவில் வந்து அந்த மக்கள் நாங்கள் இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல. ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி. ஆக்சுவலி என்னென்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒத்தடி பாதை, அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒத்தடி பாதையில் மிட் நைட்டில் ஏற்றம் ஸ்லோப்பில் வந்து நம்மளால் மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஆனால் வேறு வழியே இல்லை. மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து வேறு வழி இல்லாமல் சாவுன்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையாக நடந்தால் சந்தோஷம். ஆனால் அதை மீறி அவங்க மேலே நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை. இந்த வன்முறையை வந்து நான் யாரை தப்பு சொல்லுதுன்னு சொல்லலை. பட் இந்த நிலைமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம். எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாற்றிட மாட்டாங்களா, நான் அவங்கன்னு சொல்ல விரும்பல. எப்படியாவது இந்த நிலைமை மாறணும், யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும். இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸு போகுது, காரு போகுது, ஆட்டோ போகுது, 2 வீலர் போகுது, எல்லாமே போகுது. அவங்க கொடைக்கானலில் போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகும். அப்போ அவங்க மன வலிமை இத்தனை ஆண்டு காலமாக ஓல்டு கொடை கிட்டத்தட்ட 800 வருஷமாக அந்த ஊர் இருக்குது. கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு, அந்த ஊருக்கு ரோடு வரல. ஆனால் கொடைக்கானல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜினே. அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜின். ஆனால் கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துடுச்சு, அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல. அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க. எப்படியாவது வந்து எங்கள் நிலமை மாறிடாதா, என்னுடைய பேரை என் பேத்தி. இப்போ நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க, அதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். அவங்க தாத்தா சுமந்து, அவங்க அப்பா சுமந்து, இன்றைக்கி இவங்க சுமந்து, நாளைக்கு வேறு யாரோ சுமந்து தோள்பட்டெல்லாம் அவங்களுக்கு காப்பு. நீங்கள் அவங்க எல்லாருடைய தோள்பட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க. அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிருக்கும். அவ்வளோ கொடுமையாக தான் இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. அந்த 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 தோள்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க. ஆக்சுவலி என்னைக்கு இது மாறும், திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, இல்லை இது மாதிரி ஆச்சுரா சீக்கிரம் வாங்கினான்னா ஊரில் இருக்கிற எல்லாமே தனி தோட்டம். அங்கே ஃபோன் டவர் கூட கிடைக்காது. நீங்கள் ரீச் பண்ணால் கூட இப்போ சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்போ இருக்குன்னா இதுதான் ஊர். தோட்டத்துக்கே அவங்க மலைக்குள்ளே இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அவங்க. இன்கேஸ் அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலும் போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி, மூங்கில் வந்து ஊரில் கிடையாது, மூங்கில் வெட்டத்துக்கு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்கள சுமந்துட்டு போகிற அந்த மூங்கிலை வெட்டுறதுக்கே காட்டுக்குள்ளே வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கிலை வெட்டிட்டு வர ரெடிமேடாக வச்சுக்க முடியாது. இங்கே மூங்கில் காஞ்சி போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மூங்கிலை கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் 9 கன்று வச்சு வெட்டுவாங்க. ஏன் அந்த 9 கன்று அப்படின்னா,
நம்மளுடைய 5 feet 6 feet நம்முடைய ஹியூமனுடைய பாடி 5 feet 6 feet அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட் 2 கண்ணும் கடைசி 2 கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போகும். ஊர் கூடி தேர் இழுப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியில் வந்து வரக்கூடாது. அவ்வளோ கஷ்டமாக இவ்வளோத்துக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே ஏன் இருக்கீங்க, கிளம்பி மேலே வர வேண்டியது தானே. அந்த ஒரே ஒரு கேள்வி என்ன தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா, எதுக்கு அவங்க வரணும்? இப்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது. என் கேள்வி அதுதான். அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது. ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும். என்னால் வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்கள தேடி போகுதுன்னு சொல்ல வரல. ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இப்போ இண்டியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்பயுமே நீங்கள் கேஸ் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் கேஸ்லேருந்து அந்த பாதியில் நடந்து போய் வெரிஃபை வேர்த்து விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்குறான். ஒரு நாள் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம், இந்தியன் கேஸ்லேருந்து ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கே போயிட்டு வரோன்னு கேட்டால், நாங்கள் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மேலே போய் ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கோம், இவன் வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு பூத்து எப்படிங்க இவங்களாம் இங்கே இருக்காங்க. மனநலம் ஒரு பேசிக்காக இருக்கிற மக்களுடைய மனநலம் என்னமா இருக்குன்னா, ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மன வலிமை, ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னு கேட்குற. அப்போது ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல. இது வந்து எப்போ மாறும், எப்படி மாறுன்ற கேள்வியோடு தான் இன்றைக்கி இருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதை, இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்கள் மொத்த டீமுக்கும் போதும். தேங்க்யூ.